ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் சில இலக்கண வகைகள் இருக்கு. அந்த இலக்கண வகைகளை எவ்வளவு சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம படிக்க போறது இல்லை, ஜஸ்ட் கவனிச்சுட்டு அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சில ஒரு 10 நான் நடத்த போறோம், 9 நான் நடத்திடுவோம், 1 உங்களுக்கான ஹோம் ஒர்க்காக கொடுக்க போறேன். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு எனக்கு அதுக்கான க்ளூவோட சொல்ல போறீங்க. ஓகேவா? ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா இந்த ஒரு 5 நிமிடமோ அல்லது 4 நிமிடமோ உனக்கு மிகவும் பயனுள்ள வகையில் தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூற்றுக்கேற்ப தமிழ் மொழின்றது மிகவும் நல்ல மொழி. பேச்சு நடையிலும் சரி, வழக்கு நடையிலும் சரி, தமிழ் ஒரு நல்ல மொழி, ஒரு சிறந்த மொழி. அந்த மொழியை அந்த மொழியில இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இலக்கணத்துல இந்த கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு தமிழ் ஒரு இப்போ இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கு ஒரு கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது. அப்ப இருக்கும் பொழுது தமிழ்ல இதெல்லாம் நம்ம போற போக்குல அப்படியே ஒரு கிளான்ஸா படிச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு என்னைக்குமே மறக்காது. நமக்கு ஏதாவது ஒரு வகையில இது 2 மார்க்கோ அல்லது 1 மார்க்கோ நமக்கு பெற்று தரப்போகுது. ஓகேவா? சோ இன்னைக்கு நான் கத்து தரப்போற அந்த 9 வகைகள் ஓகேவா என்னன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உனக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வழுநிலை. ஓகேவா? வழுநிலை, வழாநிலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ கேள்விகள் வழுநிலை எத்தனை வகைப்படும், வழாநிலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ வழுநிலை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். வழாநிலை எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். சோ இந்த வழுநிலை, வழாநிலை, வழு எத்தனை வகைப்படும்னா வழுநிலை, வழாநிலை. அந்த வழுநிலை எத்தனை வகைப்படும், வழாநிலை எத்தனை வகைப்படும்? வழுநிலை 7, வழாநிலை 6. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? வழு 7, வழு 7. இப்ப ஞாபகம் இருக்குமா? அப்ப வழுனா 7, அப்ப வழுநிலை 7 வகைப்படும். வழாநிலை எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? 6 வழ வழவென வழுக்கியது, 6 வழ வழ என வழுக்கியது. ஓகேவா? 6 வழ வழ என வழுக்கியது. இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுமா? 6ன்றது அந்த நம்பர். 6 எப்படி வழுக்குச்சான்? வழவழன்னு வழுக்குச்சான். அப்ப ஆத்துல நடந்து போனா வழுக்கி விழுந்துருவேன். அப்ப 6 வழவழன்னு வழுக்கும் போது வழாநிலை எத்தனை வகைப்படும்? 6. அப்ப வழுநிலை 7, வழாநிலை 6. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? சோ அடுத்தது பார்க்கலாமா? சோ வழுநிலை பார்த்துட்டோம், வழாநிலை பார்த்துட்டோம். அடுத்தது பா எத்தனை வகைப்படும்? சோ பான்றது நம்ம பான்றதுக்கும். ஓகேவா? பான்றது கேட்டிருப்பாங்க. கலிப்பா, ஆசிரியப்பா அந்த மாதிரி சொல்வீங்களா, அந்த பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வகைகள்லாம் நீங்க அப்புறம் படிச்சுக்கலாம். முதல்ல அது எத்தனை வகைப்படும் பார்த்துக்கலாம். ஏன்னா கேள்விகள் இதுதான் அமைய போகுது. பா எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஓகேவா? எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா எல்லாரும் என்ன கேட்பாங்க? பா இன்னைக்கு என்ன நாள்பா, இன்னைக்கு என்ன நாள்பா, நல்ல நாளாப்பா, இன்னைக்கு நல்ல நாளாப்பா, நல்ல நேரமாப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நல்ல நாள் பா, என்ன நாள், நாளுன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? 4. அப்போ என்ன நாள் பா இன்னைக்கு? வியாழக்கிழமை. என்ன நாள் பா இன்னைக்கு? வெள்ளிக்கிழமை. அப்ப நாள் பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓகேவா? பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அடுத்தது போலாமா? 3 பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது ஆகு பெயர். ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்னா இருக்கிறதுல இது கொஞ்சம் ஜாஸ்தி. எவ்வளவு வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். சோ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர் ஆக. 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்வீராக அப்படின்னு முடிக்கிறாங்க. ஆக அப்படின்னு முடிச்சது என்னது? ஆக. அப்ப 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்வீராக. ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். அப்ப ஆகுன்றது ஆக நீங்க முடிஞ்சிருக்கு. அப்ப ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அப்ப ஆகு பெயர் 16. சோ அடுத்தது 4 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? வழுநிலை 7, வழாநிலை 6, பா 4, ஆகு பெயர் 16. அடுத்தது பார்க்கலாமா? தொடை. சோ உங்களுக்கு தெரிஞ்ச தொடலாம் நிறைய தொடைகள் இருக்கும். சோ இடது தொடை, வலது தொடைன்னு 2 தொடைன்னு சொல்லாதீங்க. தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 வகைப்படும். சோ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுற ஆட்டுத்தொடையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டுத்தொடை தான்ப்பா வேணும், நல்லா ஃபிளஷ்லாம் அதிகமா இருக்கும், ஆட்டுத்தொடை எடுத்துனோப்பா அப்படின்னு சொல்லுங்களா. ஆட்டுத்தொடை, ஆட்டு 8. அப்ப ஆட்டுத்தொடை 8 தொடை. ஓகேவா? சோ தொடை எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு 8 வகைப்படும். இதுவும் ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா? சோ அடுத்தது போலாமா? அடுத்தது நம்ம எது பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தலை. நமக்கு தெரிஞ்ச தலை தமிழ்நாட்டுல ஒரு தலை தான். ஆனா இந்த தலை எத்தனை வகைப்படும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வகைப்படும். ஓகேவா? 7 வகைப்படும். நல்லது செய், எல்லாருக்குமே நல்லது செய், யாரையும் ஏமாத்தாத.
இருக்கிறவங்க கிட்ட பிடுங்கி தின்றதும் ஒண்ணுதான், இல்லாதவங்க கிட்ட பிடுங்கி தின்றதும் ஒண்ணுதான். ஸோ இருக்கிறவங்க கிட்ட பிடுங்கி தின்னா கூட சமூகமும் மன்னிக்கும், எல்லாரும் மன்னிப்போம். ஆனா இல்லாதவங்க கிட்ட பிடுங்கி சாப்பிட்டா யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஸோ நல்லது செய், எல்லாருக்குமே நல்லது செய். 7 தலைமுறையும் உன்னை வாழ்த்தும். நீ நல்லது செஞ்சா 7 தலைமுறையும் என்ன பண்ணுமா? வாழ்த்துமா. அப்போ இந்த தலை எத்தனை வகைப்படும்? 7. அப்ப நல்லது செஞ்சா எத்தனை தலைமுறை வாழ்த்தும்? 7 தலைமுறையும் வாழ்த்தும். அப்ப தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். சோ 6 பார்த்துட்டுமா? வழுநிலை, வழாநிலை, பா, ஆகுபெயர், தொட, தலை, இதுவரையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது அடி. அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்வாங்கல்ல. சோ இந்த அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியில பல அடி இருக்குது. நம்ம கிட்ட எத்தனை அடி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5 அடி இருக்குது. ஓகேவா? 5 அடி. இது என்னென்ன அடி அப்படின்றது நீ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 5 அடின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? குரலடி அல்லது அளவடி, குரலடி, அளவடி, சிந்தடி, நெடிலடி, கழி நெடிலடி, இதெல்லாம் தான் அந்த 5 வகைப்படும். அந்த 5 எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க? அது 5 தான் எத்தனைன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடி 5 வகைப்படும் சொல்லிட்டோம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன்றது பாட்டு. ஆனா இங்க நான் அடிச்சா 5 விரலும் உன் கன்னத்துல பதிஞ்சிடும். பார்த்துக்கோ, 5 விரலும் கன்னத்துல பதிஞ்சிடும். ஓகேவா? பதிஞ்சிடும். அப்ப ஈஸி தானே? 5 விரலும் கன்னத்துல படியும். எப்போ? நான் அடிச்சா. அப்ப அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். நான் அடிச்சா 5 விரலும் கன்னத்துல படிஞ்சிடும். அப்ப அடி 5 வகைப்படும். ஓகேவா? சோ இதுவரையும் தெரிஞ்சிச்சா? இப்ப இன்னும் நம்பர் 2 பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, மொழி. மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். ஓகேவா? 3 வகைப்படும். எழுத்து மொழி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ மொழி 3 வகைப்படும். அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாய்மொழியாம் என்ன மொழி? தமிழ் மொழி. தமிழ் என்பது 3 எழுத்து. ஓகேவா? அதனால் தமிழ் என்ற மொழி 3 எழுத்து. சோ மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். எதுக்கெல்லாமும் முன்மொழின்றல முன்மொழி. அப்போ 3 மொழி. ஓகேவா? அப்போ உடனே ஜெயம் ரவி படம் மாதிரி தேன்மொழி, கனிமொழி, அகிலமொழி அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. இது மொழி 3 வகைப்படும். ஓகேவா? தமிழ் என்பது 3 எழுத்து. சோ மொழி 3 வகைப்படும். அந்த படம் பார்த்தவங்க யாருக்குமே மொழி மறக்காம இருக்காது. சோ நீ லாஸ்டா பார்க்க போறது உயிரிழப்படை. உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? சோ உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் என்றால் 3 வகைப்படும். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, முப்படையும் உயிரை காக்கும். முப்படையும் உயிரை காக்கும். முப்படை 3 படைகள் எதை காக்கும்? உயிரை காக்கும். உயிரிழப்படை. அப்போ உயிரிழப்படை, முப்படையும் உயிரை காக்கும். சோ முப்படை என்பது என்ன? நம்மளுடைய ஆர்மி, நேவி அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? சோ அந்த முப்படையும் நம்ம நாட்டை வந்து காக்குறாங்க, உயிரை காக்கிறார்கள். சோ இதுதான் ஞாபகம் வந்துச்சு. சோ உங்களுக்கான கேள்வி, போலி எத்தனை வகைப்படும்? சோ 9 நான் கத்து கொடுத்துட்டேன். போலி எத்தனை வகைப்படும்ன்றதை நீ கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணு மறக்காம. சோ என்ன ஆன்சர், அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. உடனே போலின்னே பருப்பு போலி, தேங்காய் போலின்னு சொல்லிட்டு போயிடாத. போலி எத்தனை வகைப்படும்ன்றது உங்களுக்கு தெரியும். அது இடைப்போலி, முதற் போலி, கடைப்போலி அப்படின்லாம் சொல்லிட்டு அது எத்தனை வகைப்படும்ன்றதையும் சொல்லிட்டு அதுக்கான ஒரு சின்ன க்ளூ நீ கொடுத்துட்டு போ. உன்னுடைய கிரியேட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நான் ஒரு 2 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு போய் இந்த கிளாஸ் நீ ஒழுங்கா கவனிச்சிருக்கேன்னு சொல்லிச்சிடும். ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் மற்றும் பா எத்தனை வகைப்படும்? இந்த 2 கேள்விகளுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போ. தேங்க்யூ.